அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. நமக்கு உறுப்புகளில் முக்கியமானது கல்லீரலும் சிறுநீரகமும். ஒன்று செரிக்கிறதுக்கு கல்லீரல், கழிவு நீரை வெளியேற்றுறதுக்கு கிட்னி. அதே போல் பார்வை கண்ணு முக்கியமானது உறுப்புகளில். அந்த கண் பார்வை தெளிவடைய சில யோசனைகள் சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. கண்கள் பார்வை குறைபாடு இருந்ததுன்னா, நீர் கட்டிகள் எதனா வராமல் இருந்துச்சு, கொப்பளம் போடுதுன்னா, நம்ம மூக்கிரட்டை கீரையின் சாறை எடுத்து 2 சொட்டு கண்களில் விட்டு வந்தோம்னா கண் பார்வை நல்லா தெளிவடையும். அதில் அம்மன் பச்சரிசி சாறு எடுத்து 2 சொட்டு கண்களில் விட்டு வந்தாலும் சரியாகிவிடும். அதே போல் திருநீற்று பச்சை இலை, அதனுடைய சாறை எடுத்து 2 சொட்டு கண்களில் விட்டுனா கண்புரை, கண்ணில் சதை வளர்றது, கண் பார்வை நல்லா தெளிவடையும். அதே பொன்னாங்கண்ணி தைலம் வாரத்தில் 2 நாள் தேய்ச்சி தலைக்கு குளிச்சுன்னு வந்தீங்கன்னாலும் பார்வைக்கு நல்ல தெளிவடைய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நம்ம கண்கள் பூ வந்துச்சு வெள்ளைப்படுதுன்றாங்க. அவங்களாம் தொட்டாஞ்சி இலை சாறு எடுத்துக்கங்க. குதிரை மூத்திரம் கலந்து காலை மாலை ஒரு வாரத்துக்கு 2 சொட்டு ஊற்றுவாங்க. அந்த கண்புரை நீங்கிடும். கண்ணில் வெள்ளைப்படுத்துறது மறைஞ்சி கண் பார்வை தெளிவடைய அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் பனைமரத்தின் குருத்து எடுத்து அனலில் காட்டி முறுக்கி சாறு எடுத்து அதை 2 சொட்டு கண்களில் விட்டுன்னு வந்தாங்களும் அந்த கண்ணில் இருக்க பூ இருந்தது மறைந்து கண் பார்வை தெளிவடைய அதிகமான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல் காட்டு முள்ளங்கி சாறு எடுத்து 2 சொட்டு கண்களில் விட்டுன்னு வந்தீங்கனாலும் கண் பார்வை தெளிவடைய அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் கீழாநெல்லி தண்டிலேருந்து சாறு எடுத்து அது கூட விளக்கெண்ணெய் சேர்த்து கண்களில் விட்டுன்னு வந்தோம்னா, சாறு எடுத்து கண்களில் விளக்கெண்ணெய் கலந்து விட்டுன்னு வந்தோம்னா கண் பார்வை தெளிவடைய அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் அல்சர் குணமாகறதுக்கு சில யோசனைகள். வயிறு புண்ணாக்கிறவங்களுக்கு ஒரு 100 கிராம் பச்சரிசி எடுத்துங்க. ஒரு 100 ml நம்ம தேங்காய் பால் எடுத்துங்க. ஒரு 20 கிராம் வெந்தயம் எடுத்துங்க. சிறிதளவு மஞ்சள் எடுத்து போட்டு கொதிக்க வச்சு கஞ்சி மாதிரி குடிச்சுன்னு வந்தீங்கன்னா வயிற்றுப்புண் குணமாக, வாய்ப்புண் குணமாக அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் மணத்தக்காளி கீரை அடிக்கடி சாப்பிட்றதுனால வயிற்றுப்புண் குணமாக அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. தேங்காய் பாலுடன் தேங்காய் பால் எடுத்து சாப்பாட்டுடன் கலந்து சாப்பிட்டதுனால அல்சர் குணமாக அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நம்ம பீட்ரூட் ஜூஸுடன் தேன் கலந்து குடிச்சுன்னு வந்தோம்னா அல்சர் குணமாக அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக ப்ரெட்டுடன் வெண்ணெய் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா அல்சர் குணமாக அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. நம்ம அகத்திக்கீரை அடிக்கடி சாப்பிட்டு வந்தோம்னாலும் நம்ம அல்சர் குணமாக அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் வாழைப்பூ பொரியல் செய்து சாப்பிட்டு வந்தீங்கனாலும், இல்லை வடைமே செய்து சாப்பிட்டு வந்தோம்னா அல்சர் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. சர்க்கரை வியாதி கண்ட்ரோலுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. கருப்பையும் பெண்களுக்கு சுத்தமடையும் வாழைப்பூ சாப்பிட்டு வந்தீங்கன்னா. அதே போல் குடல் வால் உருவாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அடிவயிறு வலி இருக்கும், குடல் பல் மாரி இருக்கும், 2 பக்கம் உருவாயிடுச்சுன்னா வலி அதிகமாக இருக்கும். அது சரியாகணும்னா ஒரு 100 ml ஒரு 30 ml எடுத்துங்க. வாழைத்தண்டு சாறு 30 ml விளக்கெண்ணெய் எடுத்துங்க. காலையில் வெறும் வயிற்றில் ஒரு வாரத்துக்கு குடிச்சுடுவாங்க. எப்பேற்பட்ட இதுவும் சரியாயிடும். நமக்கு அந்த குடல் வாலும் சரியாக அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.